إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن وإن كنت من قبله لمن الغافلين وقال النبي صلى الله عليه وسلم تعلموا من أنسابكم وصلوا به أرحامكم رواه الإمام السيوطي في جامع الصغير أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை இருக்கின்ற அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். வத்தகுல்லாஹ். மேலான அல்லாஹ்வின் கண்ணியமான நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, என்னுடைய இந்த குதுபா பிரசங்கத்தில் வரலாறை மறந்து வாழக்கூடிய என்று முஸ்லிம்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்ற தலைப்பில் உங்கள் முன் சிறிது உரையாற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் அனைத்தும் வரலாறை படியுங்கள், வரலாறை உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாகத்தான் குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்கள் முதல் அந்த மக்காவுடைய அனைத்து வசனங்களுடைய அனைத்து கருப்பொருளாகவும் இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை அருளிய பொழுது நபியவர்களுக்கு அந்த உம்மத்தாகிய அந்த குறைஷிகள் நபியவர்களை நோவினை செய்த பொழுது அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றுடைய சம்பவங்களை அல்லாஹு தாலா சொல்கின்றான். ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டு நபியவர்கள்ட்ட சொல்றான், அஃபலா தஅகிலூன், ஏ நபியே நீங்களும் சிந்தியுங்கள், உங்களுடைய உம்மத்துக்கும் சிந்திக்க சொல்லுங்கள். வரலாறு என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு போற்றப்பட வேண்டிய பாதுகாக்கப்படக்கூடிய ஒன்றுதான் வரலாறு, தாரீக், ஹிஸ்டரின்னு சொல்லிடும். இன்று இதை மறந்து முஸ்லிம்கள் ஒரு நூற்றாண்டு அல்லது 1300 வருடங்கள் வரலாறை மறந்து வாழ்ந்ததுதான் இன்று நம்மிடத்தில் இழிவுகளும் கேவலங்களும் ஒற்றுமையின்மை தன்மைகளும் காணப்படுவதற்குரிய காரணம் வரலாறை மறந்துச்சு. வரலாறு என்னன்னு தெரியா, வரலாற படிக்கல, வரலாற பார்க்கல, என்னோட குழந்தைகள்கிட்ட சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், ஏ நபியே அழகிய வரலாறை நாங்க உங்களுக்கு சொல்றோம். அதுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த ஆத் சமூதுடைய சம்பவத்தை நபி அவர்களுக்கு சொல்கின்றான். நாங்கள் எல்லாரும் பேசுவதுண்டு, அல்லாஹ் குர்ஆன்ல 25 நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கின்றான் என்று எல்லாரும் பேசுறோம். ஆனா அந்த 25 நபிமார்களுடைய சம்பவத்துல அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு என்ன சொல்ல வாரான், இந்த உம்மத்திட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன? 25 நபிமார்களுடைய சம்பவம் நடந்து முடிந்தது ஒன்றுதான். ஆனாலும் எங்களுடைய உம்மத்துல அதை நடந்தேறிக்கொண்டு கியாமத்து வரங்காட்டியும் அது நடக்க போகுது. இதுதான் குர்ஆன் சொல்லுது. ஒரு முஸ்லீம் 3 வகையான வரலாற்றை படிக்கணும். ஒன்று, நாங்க எங்களோட நபியோட காலத்துல இருந்து அதுக்கு முன்னால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் உலகத்துல எதெல்லாம் நடந்துச்சோ அதை படிக்கிறதுக்கு தான் 25 நபிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல நபி அவங்களுக்கு கட்டம் கட்டமாக 23 வருடங்கள் ஈமானுடைய பாடமாக அல்லாஹ் அருளினான். ஒவ்வொரு நபிமார்களுடைய சம்பவமும் ஒவ்வொரு இந்த காலத்துடைய ஃபித்னா. இரண்டாவது, நபியவர்களுடைய காலம் முதல், நபியவர்களுக்கு நுபுவத் கிடைத்த காலம் முதல்
இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலம் வரை இலாசுரினாகாதா, இந்த காலம் வரை என்னெல்லாம் நடந்து முடிந்தது என்றதை படிக்கணும். மூணாவது ஒரு காலம் இருக்குது, உலகத்தில் என்ன நடக்க போகுது. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜானுக்கு ஜான் அணுக்கு அணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. யாரு வருவாங்க, யாரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, அவனோட வாப்பா யாரு, அவனோட தாய் யாரு, அவங்க எந்த நாட்டுல வருவாங்க, எந்த ஊர்ல வருவாங்க என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்திக்கிறாங்க. இது ஹதீஸ்ல ஃபிதன் என்ற பாடத்தை நாங்க படிச்சா விளங்கும். பிரட்டினா இதுதான் ஃபிதன் சொன்னாங்க. 5 வகையான ஃபிதன் எனக்கு பின்னால உருவெடுக்கும். முதலாவது என்னுடைய மௌத்து உலகத்தில் ஒரு ஃபித்னாவாக அமையும். அப்படின்டா நபி அவங்க மரணித்ததோட சஹாபாக்களுக்கு இடையில ஒரு வகையான பிரச்சனை ஏற்பட்டுச்சு. நபி அவங்க வஃபாத்தா, நபி அவங்கள ஜனாசாவை யார் அடக்கம் செய்யற, இத அல்லாஹ் இந்த ஃபித்னாவை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அல்லாஹு தஆலா இல்லாமாக்கினான். ஏன்? அவரு ஒரு ஆலிம், ஒரு அறிவாளியாக இருந்தார். இரண்டாவது ஃபித்ன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம் மௌத்துக்கு பின்னால இருந்து இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரங்காட்டியும் இருக்கக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய ஃபித்னா. இத படிக்கணும். இந்த வரலாற்றை எவ்வாறு படிக்கணும் என்பதை உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க. இமாம் அஸ்-ஸஹாவி ரஹிமஹுல்லாஹ் அல்-இஅலாம் பித்-தௌபீஹ் லிமன் தம்ம தாரீஹ் என்ற கிதாபுல தெளிவாக ஒரு வரலாறு எப்படி முஸ்லிம்கள் படிக்கணும், முஸ்லிம்களுக்கும் வரலாறுக்கும் என்ன சம்பந்தம். அல்லாஹ் குர்ஆன்ல நபி அவங்களை பார்த்து சொல்றான், ஏ நபியே, குல் சீரு ஃபில் அர்த் ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்தை நாங்க எவ்வாறு அழிச்சோம் என்பதை நபியே போய்த்து உங்களோட உம்மத்துக்கு பார்க்க சொல்லுங்க. ஏன் அழிச்சோம், அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க, எதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும், படிக்கப்பட வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூரா யாசின்ல அந்த ஹபீபுன் நஜ்ஜாருடைய சம்பவத்தை சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை பார்த்து கேட்கிறான், என் மக்களே உங்களுக்கு தெரியாதா, இதுக்கு முன்னால யாரெல்லாம் வரம்பு மீறி நடந்தாங்களோ அவங்கள நாங்க அழிக்கலையா, நீங்க படிக்கலையா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இதுக்குத்தான் சொல்றது கியாஸ், ஒன்றை வச்சு இன்னொன்றை நாங்க எதிர்பார்க்கிறது. இது இவ்வாறு நடந்தா இப்படி நடக்கும். இதுக்குத்தான் குர்ஆன் கியாசுடைய எத்தனையோ குர்ஆனுடைய வசனங்களை பேசுது. ஆனால் இந்த அதை மறுக்கக்கூடிய நிறைய சமுதாயம் இருக்கு. அடுத்ததாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம், ஏ நபியே உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, அந்த ஹஜ்ஜில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கால் பாதம் இருக்குது, இதுதான் மகாமு இப்ராஹிம். இது வரலாற்று சின்னம். இத உடைக்கலாம், இத பித்அத்னு சொல்லலாம், இத ஷிர்க்னு சொல்லலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறார், வமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இந்த வரலாற்றை பாதுகாப்பாங்களோ ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், அவர்களுடைய உள்ளம் இறையச்சத்தில் இருக்குது என்பதாக குர்ஆன் சொல்லுது. நபி அவர்களுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இருந்த நிறைய நல்ல பண்புகள் ஜாஹிலியா காலத்துடைய மக்கள்கிட்ட இருந்துச்சு. நிறைய விடயங்களை சொல்லலாம். முதல்ல ஒன்றை சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துக்கு முன்னால ஐயாமுல் ஜாஹிலியா கால மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பாதையில போகக்கூடிய மக்களுக்கு ஈச்சப்பழம் தண்ணீரை ஒரு இடத்துல சேமிச்சு வைப்பாங்க. ஆனால் நபி அவங்களுடைய வருகை, நபித்துவம் கிடைக்குது, நபி அவங்க அந்த முன்னோர்களுடைய வருகையை தடை செய்யல. இஸ்லாம் அதற்கு சட்டங்களை கூட்டுச்சு. யாரு தண்ணியை எடுத்துட்டு போவாங்களோ, அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஈச்சப்பழத்தை யாரு திருடுவாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் குற்ற தண்டனைகளை விதிச்சுச்சு. முன்னோர்களுடைய பண்பாடு அது நல்லதாக இருந்தால் இஸ்லாம் அதை வரவேற்றிருக்குது. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துடைய எத்தனையோ சட்டங்கள் இஸ்லாத்துல இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் நாங்க அதை பின்பற்றோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய ஒரு நபி, அவர்கள் மகனை அறுத்த குர்பான் கியாமத் வரங்காட்டியும் நடக்கணும். ஏன்? முன்னோர்களுடைய வரலாறு, முன்னோர்களுடைய நல்ல பண்பாடு எங்களுக்கு உண்டான வரலாறு. அதை அழிக்கிறது இல்ல, அதை நாசப்படுத்துறது இல்ல, அதை விமர்சனம் செய்யறது இல்ல. நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க, பின்னோர்கள் முன்னோர்களை விமர்சனம் செய்வார்கள். அது அப்படி வந்தா நீங்க கியாமத்தை எதிர்பாருங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுதான் நடக்குது. நாங்க வரலாறை படிக்கிறோம்ல,
ஓலவல் ஏலவல்ல இஸ்லாம் புத்தகத்துல இருக்கக்கூடிய சில சொற்ப வரலாறுகளை படிச்சுட்டு அவர் பெரிய ஆலிம். மதரசால போயிட்டு கொஞ்சம் அங்க இங்க பாஞ்சிட்டு 5 வருஷம் 6 வருஷத்துல பாஞ்சிட்டு அவர் இங்க மார்க்கத்துல இவர் முஃப்தி, இவர் ஃபத்வா, கூகுள்ல ஃபத்வா. இஸ்லாம் சொல்லுது வரலாற்றை படிக்கணும் எப்படின்றத சஹாபாக்கள் படிச்சு காட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅல்லமூ மின் அன்சாபிக்கும். இன்னைக்கு நாங்க என் வாப்பாட பேர் தெரியும், என் அப்பாட பேர் தெரியும், என் அதுக்கு மேல அப்பாட பேர் தெரியும், அதுக்கு மேல அப்பாட பேர் தெரியும், அதுக்கு மேல உள்ள அப்பாட பேர் யாருக்காலும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரலாறு முதலாவது உங்களோட பரம்பரையிலிருந்து படிச்சு கொடுங்க. உங்களோட பரம்பரை தஅல்லமூ மின் அன்சாபிக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட பரம்பரை யாருன்னத படிச்சு கொடுங்க. உங்களோட வாப்பா யாரு, உங்களோட அப்பா யாரு, அவர்ட வாப்பா யாரு, எப்ப பிறந்தாங்க, எப்ப வஃபாத் ஆகினாங்க, அவங்க எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட மக்பராவை போயிட்டு ஜியாரத் செய்யுங்க. குன்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர் ஃபஸுருஹா. முதலாவது இஸ்லாத்துல மக்பராவுல மண்ணறைகளை தரிசிப்பதை இஸ்லாம் ஆரம்பத்துல தடை செய்திருந்தது. பின்னால நபி அவர்கள் அனுமதித்தார்கள். நபி அவங்களுடைய தாயுடைய மக்பரால நபி அவங்க அழுதார்கள். இன்றைக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறாக, இஸ்லாத்துக்கு தெரியாத வரலாறாக இருக்குது. அப்பா யாருன்னு தெரியா, சாச்சா யாருன்னு தெரியா, ஏன் வாப்பா படிச்சு கொடுத்தில்ல? எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துக்கிறாரு, ஆனா அப்பா யாருன்னு தெரியா, சாச்சா யாருன்னு தெரியா, பெரியப்பா யாருன்னு தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படி படிச்சு கொடுத்தா வஸிலூ பிஹி அர்ஹாமக்கும், அவங்க குடும்பங்களை சேர்ந்து நடப்பாங்க, அவமரியாதையை நடக்க மாட்டாங்க. ஆசிரியர்களை மதிக்காமைக்கு அவமரியாதையை நடக்க மாட்டாங்க. இன்னைக்கு வாப்பா படிச்சுக்கிறார் ஆசிரியர்கிட்ட, அதே ஆசிரியர்கிட்ட மகன் படிச்சுக்கிறாரு, ஆனா ஆசிரியர்கிட்ட பெருமதி மகனுக்கு தெரியா. ஏன்? வாப்பா சொல்லி கொடுக்கல. மகன் இதுதான் என்னுடைய உஸ்தாத், இதுதான் என்னுடைய ஆசான், இதுதான் என்னுடைய ஆசிரியர். டீச்சரை தெரியா, ஆசிரியரை தெரியா. ஏன்? நசப பரம்பரைய படிச்சு கொடுக்கல. அதே மாதிரி எங்கட குடும்பம் யாருன்னத படிச்சு கொடுக்கல, எங்கட உறவினர்கள் யாருன்னத படிச்சு கொடுக்கல, எங்களுடைய முன்னைய நிர்வாகிகள் யாருன்னத படிச்சு கொடுக்கல, எங்களோட ஊருக்கு எங்கட மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்தவங்க யாருன்னத நாங்க படிச்சு கொடுக்கல. வரலாறு மறந்து இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்துல இதே எங்களுடைய நாட்டுல நீங்க வரலாறற்ற ஒரு முஸ்லீம்கள் சொன்ன அதை நம்பத்தான் வேணும். ஏன்? எங்களுடைய நாட்டுல இதுவரைக்கும் 1500 வருடங்கள், 1000 வருடங்களுக்கு மேல் முஸ்லீம்களுடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு வரலாறு, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு முன்னால, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் வரைக்கும் எங்களுடைய நாட்டுல முஸ்லீம்களுக்கும் வரலாறும் இருக்குது. ஆனால் கவலையான விஷயம், அந்த நாட்டுடைய வரலாறு எழுதினது ஒரு யூனிவர்சிட்டியை முடிச்ச ஒரு முஸ்லிம் அல்ல, ஒரு அந்நிய பெண். ஏன் எங்களால எழுதலாம், ஏன் எங்களால பாதுகாக்கலாம், ஏன் எங்களால பேசலாம்? ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு ஸ்ரீலங்கா, சரந்தீப், சிலோன்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுலயும் ஒரு கூட்டம் இது சஹீஹா, இது லஈஃபா, இது சரி வருமா, இது சரி வராதாண்டு பேசக்கூடிய ஒரு கூட்டம். இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ்க்கு தெரியாத ஹதீஸ் இப்போ உள்ள மதரசால ஓதாத, அந்த 2ஆம் கிளாஸ் ஓதாத இவங்களுக்கு விளங்குகிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்க்கு தெரியாத ஹதீஸ் இவங்களுக்கு விளங்குகிறது. அந்த அளவு வரலாறு படைக்கப்பட்டவங்க தான் நாங்க முஸ்லிம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்துல ஏனைய மக்களுக்கு தாவத் கொடுக்கிற நேரத்துல ஹஜரத் அபூபக்கர் கிட்ட இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஹஜரத் அபூபக்கர் யா ரசூலுல்லாஹ், இவர் யாரு தெரியுமா? உன்னோட வாப்பாட நானாட தம்பிட மகன். இஸ்லாத்தை சொன்னா உடனே கபூல் செய்வாங்க. நபி அவர்களுடைய சஹாபாக்கள்ல அதிகமாக வம்ச பரம்பரையை தெரிந்த ஒரு சஹாபி இருப்பாங்கன்னு சொன்னா ஹஜரத் அபூபக்கர்லே தான். இன்று மதவாக்குளத்துடைய இந்த ஊர்ல எத்தனை ஏடுகள், எத்தனை கிதாபுகள், எங்களுடைய எங்களோட ஊர்ட வரலாறு நாங்க எழுதி வச்சிருக்கோம். ஸ்கூல் 100 வருஷம், ஆனா முதலாவது பிரின்சிபல் யாருன்னு தெரியா பிள்ளைகளுக்கு. ஒரு செமினார் கூட நடந்தில்லை இது வரைக்கும். இன்னைக்கு பள்ளி எத்தனை வருஷம்ன்றது எங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய தற்காலத்துல இருக்கக்கூடிய சிறார்களுக்கு யாரும் தெரியாது. ஆரம்ப பள்ளி எப்படி இருந்துச்சு, புதிய பள்ளி எப்படி இருந்துச்சு, யாருக்கும் தெரியா. ஏன்? வரலாற சொல்லி கொடுக்கல, வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு பள்ளிகள் மஸ்ஜிதில் உடைக்கப்பட்டு கட்டப்படுகிறது. ஏண்டத்தை நாங்க இன்னும் கவனிக்கல. ஏன்னு சொன்னா மஸ்ஜிதுகள் உடைக்கப்பட்டு கட்டப்படக்கூடிய அந்த வரலாறுக்கு பின்னால முஸ்லீம்களுடைய மௌனா என்ற யுத்தம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்குது. 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நஜிதுடைய சம்பவம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு தான் இன்றைக்கு மஸ்ஜிதுல வெளிப்பள்ளி இருக்காது. கட்டினா ஒரேடியா ஹோலத்தான் கட்டுற. ஏன்? அந்த அஸ்ஹாபு சுஃபாண்ட அந்த சம்பவமே மறைக்கப்படணும்.
அரபு நாட்டில் எழுதப்படக்கூடிய தாரீகுடைய கிதாப் கஸவாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சராயா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற கிதாபுகள்ல எங்கேயும் வேறே மௌனாவுடைய யுத்தம் அதிகமா எழுதப்பட்டில்லை. ஏன்? அந்த நஜித் சொல்லக்கூடிய அந்த ரியாதுடைய சம்பவம் எழுதப்படும். அடுத்ததுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறை எப்படி உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா, நபியோட காலத்துல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து இறைக்கப்பட்ட அந்த ஆட்டுடைய கொம்பு காபாவுக்கு தான் இருந்துச்சு. நபி அவங்களுக்கு தெரியாதா? நபி அவங்களுக்கு தெரியாத அதை வைக்க கூடாது, இதை பத்த வச்சு வீசணும் அப்படின்னு தெரியாதா? ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பத்த வைக்கல, வீசல்ல, காபாவுக்கு தான் இருந்துச்சு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல எப்ப காபா உடைக்கப்பட்டுச்சோ, அப்துல்லா இப்னு ஜுபைர் லியாங்களுக்கு மாற்றமாக அந்த யுத்தத்துல தான் காபா உடைக்கப்பட்டு அந்த ஆட்டுடைய கொம்பு தீக்கிரையாகியது. அவ்வளவு காலம் நபியோர்கள் பாதுகாத்தார்கள், சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள், பின்னால வந்து எல்லாரும் பாதுகாத்தார்கள். ஏன் நாங்க இன்னைக்கு வரலாறு உடைக்கிறோம்? வரலாறை ஏன் மறைக்கிறோம்? இன்னைக்கு வரலாற்று சின்னங்களை ஏன் அழிக்கிறோம்? நாங்க இன்னைக்கு நபியோர்களுடைய காலத்துக்கு முன்னால அந்த காபால இப்பயும் போனவங்களுக்கு தெரியும், காபாவுக்கு முன்னால ஒரு சுவர் ஒன்று இருக்குது. அந்த சுவரை அரவாசி தான் கட்டி இருப்பாங்க. ஏன் கட்டல் அந்த சுவர்? இதுக்கு பின்னால பெரிய ஒரு வரலாறு இருக்குது. நபியோருடைய காலத்துக்கு முன்னால ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல இந்த காபாவுடைய புனர் நிர்மாணம் நடக்குது. அந்த நேரத்துல சொன்னாங்க, இந்த காபா கற்றதாக இருந்தால் ஹராமான பணம் வரக்கூடாது, அடுத்தவங்களோட சொத்தை அபகரித்த பணம் வரக்கூடாது, விபச்சாரிகளுடைய பணம் வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் பணத்தை சேமிச்சா கொஞ்சம் பணம் தான் சேர்ந்துச்சு. அதனூடாக கட்டப்பட்ட காபா தான் இன்று வரங்காட்டியும் இருக்குது. அதனால அந்த சுவரை இந்துக்கும் வரங்காட்டியும் மரவாசி. நபியோட காலத்துல பணம் இருக்கு இல்லையா? ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு பணம் இருக்கு இல்லையா? ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட பணம் இருக்கு இல்லையா? ஏன் கட்டல ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முன்னோர்கள் ஹலால் ஹராம்ல எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்பதை இந்த உம்மத்துக்கு காட்டுறதுக்கு தான் இதுவரைக்கும் கியாமத் வரங்காட்டியும் கட்டப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னா இந்த காபாவுடைய வாசலை மாத்தணும்டாங்க. ஆனா நபி அவர்கள் கட்டளை. ஏன்? அந்த ஊருடைய மரபு, அந்த ஊர் மக்கள் வரவேற்ற முறை, அந்த ஊர்ல இருந்த அந்த முறைக்கு நபி அவர்கள் மாற்றம் செய்ய விரும்பலண்டா சாதாரண சின்ன சின்ன விடயங்களுக்கு இன்னைக்கு நாங்க ஊரை உடைச்சு, ஊரை பகைச்சு, ஊரை ரெண்டாக்கி, ரெண்டு ஜும்மாவாக்கி இன்னைக்கு நாங்க நடக்கிறோமே. நபி அவங்க முன்மாதிரி இல்லையா? நபி அவங்களை அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, பின்பற்றதாக இருந்தா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல நபியவங்களை பின்பற்றுங்கன்னு சொல்றான். அந்த நபியே உடைக்காத விடயங்களை நாங்க ஏன் உடைக்கணும்? இன்னைக்கு மக்பராக்க உடைக்கப்படுகிறது. கேட்டா நபி அவர்கள் உடைக்க சொன்னார்களா? எங்க இது ஹதீஸ்? எங்க இருக்குது ஹதீஸ் நபி அவர்கள் உடைக்க சொன்னார்கள் என்று? கசிரு இந்த வார்த்தை நபி அவர்கள் பாவிக்கல்ல, உடைக்க சொல்லில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இபாதத் செய்யக்கூடிய இடங்களாக மாற்ற வேண்டாம்னு தான் சொல்லிக்கிறாங்க. உலகத்துல முதலாவது சஹாபாக்களுக்கு பின்னால நபி அவர்களுக்கு பின்னால முதலாக உடைக்கப்பட்ட முதலாவது மன்னரை என்று சொன்னா ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய நானா அல்லது தம்பி ஸைத் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய தான் முதலாவது உலகத்துல உடைக்கப்பட்ட மக்பரா மையவாடி. ஏன் உடைத்தோம்? ஏன் அந்த மன்னரைகளை நாங்க உடைச்சோம்? இன்னைக்கு நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரியாமம் 350 வருடங்களுக்கு மேலால எழுதப்பட்ட ஒரு குர்ஆன் 2 பிரதிகள் இருக்குது. 350 வருடங்களுக்கு முன்னால அந்த ஊர்ல வாழ்ந்த ஆரிஃப்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார்ட கைப்பட எழுதிய குர்ஆன் அந்த மக்பராவுல அந்த ஜியாரத்துல இருக்குது. நாங்க யாராலும் தெரியுமா அந்த வரலாறு? படிச்சிருக்கோமா? ஆனா அந்த வரலாறை பத்த வைக்கிறோம், அந்த குர்ஆனை பத்த வைக்கிறோம், அந்த மக்பராவை உடைக்கிறோம். அந்த ஊருக்கு பேரு எகம் விலை. ஆனால் ஆரிஃப் அல்லாஹ்வுடைய நல்லடியார் பின்னாலதான் ஆரியாமம். இப்படி எத்தனையோ வரலாறுகளை எங்களுடைய நாடுல நாங்க அடுக்கி கொண்டே போகிறோம். அந்த அளவு வரலாறு படைச்ச முஸ்லீம்கள் இன்றைக்கு அடுத்தவன்ட்டு எங்கட மார்க்கத்தை காட்டி கொடுத்து வித்து இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்த கண்ணியம் கூட இன்றைக்கு எங்கள்கிட்ட எல்லாம் போச்சு. மக்பராக்கள் உடைச்சாங்க, முஸ்லீம்களுடைய மையவாடிகள் உடைக்கப்பட்டுச்சு, தோண்டப்பட்டுச்சு, ஜனாசாக்கள் திருடப்பட்டுச்சு. கேவலமான வரலாறுகள், முஸ்லீம்களுடைய கரை படைந்த வரலாறுகள் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்குது. முஸ்லீம்களுக்கு நடந்த பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா சொல்றது அவங்க இணை வச்சுட்டாங்க, ஷிர்க் செஞ்சுட்டாங்க, பித்அத் செஞ்சுட்டாங்க சொல்றது. 1954க்கு முன்னால எங்களுடைய நாட்டுடைய வரலாறை படிப்போம். முதலாவது எங்களுடைய நாட்டுடைய முஸ்லீம்கள்ட்ட இருந்த ஒத்துமை எப்படி இருந்ததை படிப்போம். எங்களுடைய பழைய ஸ்கூல் சிலபஸ்ல
துருக்கி தொப்பின்னு ஒரு வரலாறு எழுதுவாங்க. அதுல முஸ்லீம்கள் பிரிட்டிஷுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடிய அந்த சுன்னத்தான அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னத்தான கலன்சுவா தொப்பியுடைய வரலாற்றை படிக்கலும். லிபாசு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தனி தலைப்புல கிதாப் எழுதிக்கிறாங்க. பேத்து படிச்சா விளங்கும் நபி அவங்க எப்படி தொப்பி போட்டாங்க. ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் யர்மூக்குடைய யுத்தத்துல ஒரு தொப்பியை தேடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி அதுல இருந்துச்சு. அந்த தொப்பியை தேடிட்டாங்க. காலித் இப்னு வலீதுக்கு ஸஹீஹ் தெரியாதா, லைஃப் தெரியாதா, பித்அத் தெரியாதா? ஏன் தொப்பியை தேடினாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சுன்னத், இரண்டாவது நபியுடைய முடி. இன்னைக்கு ஒரு கூட்டம் நபியோடைய முடி மருந்தா, நபியோட முடியால ஏதாவது மருந்து செய்யலுமா, இத தண்ணில ஓதி குடிச்சா சுகமாகுமான்னு கேட்கிறாங்க. இன்றைக்கு மாட்டுடைய ரத்தத்தில இருந்து எடுக்கப்படக்கூடிய மருந்தால் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்கும்டா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முடியால எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும். எச்சி துப்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணுக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு. கொப்பெடுத்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாளாக மாறிச்சு. ஏன் நபி அவர்களை விமர்சனம் செய்யறோம் நாங்க? ஏன் விமர்சனம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஏன் இன்னைக்கு ஸலவாத் ஓதினா பிரச்சனை? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மரபுகளை நான் சொல்லி கொண்டு போறேன். தொழுகைக்கு பின்னால ஸலவாத் ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் சொல்றது இது கூடாது. நான் வரலாறு பேசிக்கொண்டு போறேன். இது எங்க இருந்து உருவாகிச்சு? 1954க்கு முன்னால எங்களுடைய நாட்டுல ஒரு வரலாறு கூட உங்களால காட்டலாம். தர்வேஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் எங்கட நாட்டுல இருந்து பரக்காதனில இருந்து போராடிவரு பெய்த்து இந்தியால பெய்த்து வேலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல ஓதுறார். மதரசாவில விளக்குறாங்க. இவர் ஒழுக்கம் இல்ல, விளக்கியாச்சு. ஃபர்ஸ்ட் மதரசா, ரெண்டாவது மதரசாக்கு போனாரு, அங்கேயும் விளக்கினாங்க. ஏன் இவர் ஒழுக்கம் இல்ல. மூணாவது மதரசாக்கு போனாரு, அங்கேயும் விளக்கினாங்க, ஒழுக்கம் இல்ல. இவரால இன்று எங்களுடைய நாடு பிளவுபட்டதை போல வேற யாராலையும் பிளவுபடல. 1954க்கு பின்னால வாராரு. வந்து ஃபஸ்க் செய்யப்பட்ட ஒரு பெண்மணி, ஒத்தர் முடிச்சிருந்த ஒரு பெண்ணை வாப்பா அவர்கிட்ட இருந்து கலட்டி எடுத்து இவருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறாரு. இப்படியாப்பட்ட முதலாவது மனிதனாலதான் எங்களுடைய நாட்டுல பித்அத் என்ற வாசகம் முதலாக பேசப்பட்டுச்சு. பித்அத் ஷிர்க் என்ற வாசகம் இவரால தான் முதலாவது பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு என்னோட குழந்தைகளுக்கு தலைவலி, காய்ச்சல், ஏதாவது நோய் வந்தா நாங்க எல்லாரும் டாக்டர்கிட்ட தான் போவோம். அவர் எம்பிபிஎஸ் ஆயிருக்கணும் அல்லது ஒரு சர்ஜன் ஆயிருக்கணும். ஏன் எங்களால ஒரு மொண்டசூரியில் இருக்கிற பிள்ளைகிட்ட போவேலாம்? மார்க்கத்தை படிக்கணும் மொண்டசூரியில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட. ஆனா நாங்க எங்களோட வைத்தியத்துக்கு நாங்க படிக்கணும் யாருன்னு சொன்னா பாப்போம் நாங்க எம்பிபிஎஸ் சர்ஜன். இதுதான் எங்களுடைய இன்றைக்கு நிலப்பாடு. இன்னைக்கு இப்படித்தான் சவுதிக்கு பெய்த்து, அவரும் அப்படித்தான் சவுதிக்கு போனாரு. பெய்த்து வந்து எங்களுடைய நாட்டுல 21 மசாயில்கள் சட்டங்களை சொன்னாரு. இதுதான் இன்றைக்கு எங்களுடைய நாட்டுல ஒவ்வொரு ஊரும் ரெண்டா பிரியறதுக்கு காரணம். கூட்டுதுவா இருக்கா இல்லையா? நாங்க முதல்ல ஸலவாத் ஓதுவோம். ஏன் இந்த ஸலவாத்தை இவங்க விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். ஏ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மக்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, உங்களுடைய பேரை உங்களோட வீட்டுக்கு பின்னால இருந்து கூப்பிடுறாங்க, முஹம்மத் என்று கூப்பிட்டாங்க. முஹம்மத். சஹாபாக்கள் யாரும் நபி அவர்களுடைய வரலாற்றுல, சீரால, தாரீக்ல நபி அவர்களை முஹம்மது என்று அழைத்ததில்லை. முதலாவது நபி அவர்களை முஹம்மது என்று பேர் சொல்லி அழைச்சது 2 பேர். முதலாவது அவரும் நஜீத் சவுதி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ரியாதுக்கு தான் பழைய காலத்துல நஜீத் என்ற பெயர். இதுல இருந்து வந்த ஒருத்தர் தான் நபி அவர்களை முஹம்மது என்று பெயர் சொன்னார். ரெண்டாவது அல்லாஹ் நபி அவங்களோட காலத்துல ஒருத்தர் சொன்னார், யா முஹம்மத், கனிமத்தை ஒழுங்கா பிரிச்சுட்டாங்கப்பா, நீதமா நீங்க நடக்கிறீங்க இல்லையே. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய அடையாளம் தலைய வலிச்சிருப்பானுங்க. அவங்களுடைய அடையாளம் சீமா தஹ்லீக், தலைய வலிச்சிருப்பாங்க, தொப்பி போடலாம். ஊர்ல எல்லாரும் போட்டாலும் அவங்களால தொப்பி போடல. ஏன்? நபி அவர்களுடைய எச்சரிக்கை. ரெண்டாவது சொன்னாங்க, தாடிய வளர்ப்பாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யாருன்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் ஹதீஸ் படாது. ஹதீஸ் எவ்வளவு தான் சொன்னாலும் ஹதீஸ் படுறதில்லை. சொல்லுவாங்க, எங்கட புத்திக்கு விளங்குது இல்லையே. உங்களோட புத்திக்கு விளங்காது தான். ஏன்? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முட்டாள் என்பதாக. நபி அவங்க தெளிவா சொன்னாங்க, இவர்கள் மடையர்கள், முட்டாள்கள், மார்க்கத்துடைய அறிவற்றவர்கள். ஏன்? நபி அவர்களை விமர்சனம் செஞ்சாங்க. சொன்னாங்க, இவங்களுடைய கடைசி பரம்பரை தஜ்ஜால பின்பற்றுவாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அவங்களுக்கு ஸலவாத் சொன்னா தாங்கலாம். ஏன்? நபி அவங்கள புகழ்றாங்க.
நபி அவர்களை புகழ்றாங்க, வரலாறு முதலாவது. ரெண்டாவது, பள்ளி கட்டுவாங்க, பள்ளியில பின்பகுதி வெளிப்பள்ளி கட்ட மாட்டாங்க. ஏண்டா சுஃபா வாசிகள் சஹாபாக்கள் 70 பேர் இருந்தாங்க. இவர்களை கொலை செய்தது இந்த நஜித், சவுதியை சேர்ந்த ரியாதில் இருந்த மக்கள் தான். நபி அவர்களுடைய காலத்துல நபி அவர்களை கொலை செய்யுங்கன்னு ஷைத்தான் ஒரு தோற்றம் எடுத்து வந்ததாக இருந்தால் அது நஜித் வாசிகளுடைய தோற்றம் தான். இந்த அளவுக்கு வரலாறு பேசப்பட்டிருக்குது. ஏன் இவ்வளவு மோசமானவர்கள் தான் இவர்கள், நபி அவர்களை விரும்பாதவர்கள். அதனாலதான் சொன்னாங்க, எங்களால ஏழுமா இருந்தா நபி அவர்களுடைய மக்பராவையும் நாங்க உடைச்சிருப்போம். ஏன் நபி அவங்களுக்கு தெரியாத ஹதீஸ்? நபி அவர்கள் தான் சொன்னார்கள், நான் எந்த இடத்துல வஃபாத் ஆகிறேனோ அதே இடத்தில் தான் நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். இந்த ஹதீஸ ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அறிவிச்சாங்க. நபி அவர்கள் வஃபாத் ஆகினது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு, வீட்டை சுத்தி சொஹர் இருந்துச்சு, அதுக்கு மேல கூரை இருந்துச்சு. இப்ப கேட்கிறோம் கேள்வி, அப்ப எப்படி உடைக்கிறது ஒருத்தருடைய மன்னரைய மக்பராவை? எப்படி நாங்க உடைப்போம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. வரலாறு படிக்கணும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் என்ற உம்மத்துக்கு, அந்த காலத்துல குறைஷி வாலிபர்களோட கையில இந்த ஹிலாஃபத் போகும். அந்த ஹிலாஃபத் போனா நீங்க பயந்து கொள்ளுங்கன்றாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், ஹிஜ்ரி 60க்கு பின்னால உலகத்துல என்ன வாழ வச்சிராதே யா அல்லாஹ். ஏன்? யசீதுடைய ஆட்சி காலம் மதீனால 1000 பெண்கள் யௌமுல் ஹர்ரால கற்பழிக்கப்பட்டார்கள். இதுதான் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ். வரலாறு இதுதான். சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க. இன்னைக்கு வரலாறு தெரியா, படிக்கல. எவனாச்சும் ஒருத்தன் வந்து சொன்னா மார்க்கத்தை அதை ஏற்றுக்கொண்டாச்சு. அவர் எங்க ஓதினாரு, எப்படி ஓதினாரு, யார்கிட்ட ஓதினாருன்றது பாக்குறல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு ஹதீஸ்களுடைய ரிவாயத்திலையும் சஹீஹ் லைஃப் என்று பிரிக்கப்பட்டது யாருன்னத பாக்குறது. அதுல ஷியாக்கள் இருந்தாங்க, ஹவாரிஜிகள் இருந்தாங்க, முஅ்தஸிலாக்கள் இருந்தாங்க, பொய்யர்கள் இருந்தாங்க. இவர்களால் அறிவிக்கப்பட்ட ஹதீஸுடைய அந்த சில்சிலாவை உலமாக்கள் லைஃப் என்பதாகவும், நல்ல ராவிமார்களால் அறிவிக்கப்பட்டதை சஹீஹ் என்பதாகவும் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு உலமாக்கள் வரலாறை பாதுகாத்தாங்க, வரலாறு எழுதி வச்சாங்க. யாரு யாரு எப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நாங்க பாதுகாக்கிறோமா? என்ற குழந்தைகள் பிறந்த தேதி புறக்கணக்குல யாருக்காச்சும் தெரியுமா? பிறக்கணக்கு. ஆனால் தலைப்பிறை வந்தால் மட்டும் நோம்புல பிரச்சனை. சர்வதேச பிறையா, இன்டர்நேஷனல் பிறையா? 50 வருஷத்துக்கு முன்னால உலகத்தில் எங்கேயும் டெக்னாலஜி இல்ல. அப்ப நோம்பு எப்படி பிடிச்சிருப்பாங்க, பெருநாள் எப்படி கொண்டாடி இருப்பாங்க? அப்ப அவர்களுடைய 50 வருடத்துடைய முன்னால் உள்ள மக்களுடைய அந்த தொழுகை இபாதத் எல்லாம் பாத்தில் ஆகிருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூமு லிருயதிஹி, கண்ணால பார்த்து புடிங்க. அர்ருயா பில் அரபியா, கண்ணால பார்க்கிறது. ஆண்ட வார்த்தைக்கு எடுத்த அரபு டிக்ஷனரியில விளங்கும், கண்ணால பாக்குறது. இன்னைக்கு வரலாறு எப்படி மாத்தினாங்கன்னு சொன்னா, மதரசாக்கள் எல்லாம் பார்ப்பாங்க முஞ்சித். இந்த முஞ்சித் எழுதியது ஒரு யஹூதி. அதே மாதிரி முஅஜம் அல் முஃபஹ்ரஸ், இந்த கிதாப் எழுதினது ஒரு யஹூதி. முஅஜம் அல் ஃபல் குர்ஆன், இதை எழுதினது ஒரு யஹூதி. இன்னைக்கு நான் பேசக்கூடிய இந்த தாரீஹுடைய வரலாறு சம்பவங்களை பதிவு செஞ்சதும் ஒரு யஹூதி. முஸ்லிம்கள்ட்ட இருந்து எடுத்து அவன் எழுதியிருக்கான். நாங்க எவ்வளவு படிக்கணும்? பலஸ்தீனுடைய வரலாறு நாங்க படிச்சுக்கிறோம். 1948க்கு முன்னால எப்படி இஸ்லாமிய ஹிலாஃபத் வீழ்த்தப்பட்டுச்சு, அதுக்கு பின்னாலதான் உலகத்துல எல்லா முசீபத்தும், எல்லா ஃபித்னாவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்துல ஃபித்னா எப்போ வரும்? இப்படி சொல்லிக்கொண்டு நீண்ட ஹதீஸ சொன்னாங்க. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஹலீஃபா இருக்க மாட்டாங்கன்றாங்க. அதுதான் நாங்கள் வாழக்கூடிய காலம். நாங்க முதலாவது எங்களுடைய ஊருடைய மரபை நாங்க பார்க்கணும். எங்கட வாப்பா எப்படி இருந்தாங்க, எங்கட அப்பா எப்படி இருந்தாங்க, அவங்க எத்தனை ரக்காத் தராவி தொழுதாங்க, எப்படி தஸ்பீஹ் தொழுதாங்க, எப்படி ஸலவாத் ஓதினாங்க. இதே ஊர்ல ஒரு பள்ளி 2 பள்ளி இருக்கிற நேரத்துல அனைத்து பெண்களும் விளக்கு லாம்பு எடுத்துக்கொண்டு தராவி 20 ரக்காத்துக்கு வரையலும் சொன்னா அந்த காலம் இன்றைக்கு இல்ல. அந்த காலம் இல்ல. தண்ணில ஓதி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு காய்ச்சலா, வயிற்று வலியா, தலைவலியா, இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த வைத்தியம் தெரியும்? அர்ருக்யா ஷர்இய்யா என்று சொல்லக்கூடிய, திப்புன் நவவி என்று சொல்லக்கூடிய நபி அவர்களுடைய வைத்தியத்தை இன்னைக்கு யார் எழுதி வச்சிருக்கோம்? எங்களுடைய ஊர்ல எத்தனையோ உலமாக்களுடைய வரலாறு படைக்கப்பட்ட உலமாக்களுடைய சம்பவம் பள்ளியில அல்லது ஸ்கூல்ல சரி எங்கேயாச்சும் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இருக்குதா? ஊருடைய நிர்வாகிகள் எத்தனையோ ஹிதமத் செஞ்சாங்க. ஒரு கூட்டம் வருவாங்க, பள்ளியை கட்டுவாங்க. இன்னொரு கூட்டம் காணியை சேமிச்சு வைப்பாங்க, பணத்தை சேமிச்சு வைப்பாங்க. ஆனால் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால அவர்களோட முடிஞ்சு அந்த வரலாறுகள் எங்க எழுதப்பட்டிருக்குது?
ஊர்ல எல்லாரும் சேர்ந்து வஃபாத் ஆகினவங்களுக்கு ஒரு யாசின் ஓதுவோம். இதையும் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல பெருசு. அப்படி இல்ல, வேற ஊர்கள் இருக்குது, இதுவும் கூடாது. ஏன்? வரலாற மறைக்கணும், வரலாற மறைக்கணும். தொப்பியுடைய வரலாற மறைச்சாங்க. எப்படி? தொப்பி பிதாத்துன்னு பேசினது, ஷிருக்கு பிதாத்துன்னு பேசினது. பின்னால பார்த்தா வேற மௌனா உண்ட அந்த சஹாபாக்கள் 70 பேரை கொலை செஞ்சவங்க இவங்க. அதனாலதான் அவங்களுக்கு துவாவை கூட்டு துவா பிரச்சனை, கூட்டு துவா பிரச்சனை. ஏன்? நபி அவங்க ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் நீ யமனுக்கு பரக்கத் செய்வாயாக என்று சொன்ன நேரத்துல ஷாமுக்கு பரக்கத் செய்வாக என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள். சஹாபாக்கள் யாராலும் இந்த கூட்டு துவாக்கு ஆமீன் சொல்லாம இருந்திருப்பாங்களா? யாராவது ஆமீன் சொல்லாம இருந்திருப்பாங்களா? அப்படி ஆமீன் சொல்லாம இருந்திருந்தா அவர்கள் சஹாபியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு தண்ணி கேட்டா கிளாஸோட சேர்த்து தான் கொடுக்கிறது, கிளாஸ மட்டும் யாரும் கொண்டு கொடுக்க மாட்டோம். நபி அவர்கள் துவா செய்தால் நிச்சயம் சஹாபாக்கள் ஆமீன் சொல்லி இருப்பார்கள். ஆனால் நபி அவங்களோட அந்த அதே சஃபையில நஜிதை சேர்ந்த அந்த சவுத் ரியாதை சேர்ந்த மக்கள் இருந்துட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஒஃபி நஜிதினா, யார நஜிதுக்கும் நீங்க துவா செய்யுங்களே. ஆனா நபி அவங்க துவா செய்யல. ஒஃபிஹிமுஸ் ஸலாசில் சொன்னாங்க, அவங்களோட ஊர்ல தான் ஃபிதன், ஷைத்தானுடைய கொம்பு எல்லாமே முளைக்கும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கோபம் தான் இவங்களுக்கு, எங்கட ஊருக்கு துவா செய்யலையே, எங்கட குடும்பத்துக்கு துவா செய்யலையே, அந்த கோபம் தான் கூட்டு துவா பிதத், கூட்டு துவா ஷிர்க், கூட்டு துவா குஃபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் قد ايس اي يعبده المصلون في جزيره العرب. அல்லாஹ்வை ஷைத்தான் அரபுடைய தீபகற்பத்தில மக்களை இணை வைப்பதற்கு அவனால இயலாது, அவனால முயற்சி செய்ய இயலாதுன்னாங்க. ஆனால் இவர்கள் பாவிச்ச வார்த்தை எல்லாருமே முஷ்ரிக். நபி அவர்களே சொன்னாங்க, முஷ்ரிக் இல்ல, ஷைத்தானால அது ஏலாண்டாங்க. ஆனா இவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் எல்லாம் முஷ்ரிக், அவர்கள் எல்லாம் குஃபர். குனூத் எங்க ஊர்ல மரபு, ஒரு நபி அவர்களுடைய சுன்னா, ஒரு ஹதீஸ். சவுதியில சில உலமாக்கள் வந்தாங்க, இதான் மரபை படிக்கணும், வரலாற படிக்கணும், தாரீக படிக்கணும். இவங்க யாரும் எந்த உஸ்தாதிட்டையும் போய் தோதல்ல, எந்த உஸ்தாதிட்டையும் மோதல்ல. நான் யார்கிட்ட ஓதினு கேட்டேன், எனக்கு சொல்லல. நபி அவர்கள் வரங்காட்டி ஹதீஸ் சில்சிலா, ஒவ்வொரு உலமாக்கள்கிட்டையும் சில்சிலா இருக்குது. நான் என் உஸ்தாத் இவர்கிட்ட படிச்சேன், அவர் அவர்கிட்ட படிச்சாரு, அவர் அஷ்ரஃப் அலி தானவிட்ட படிச்சாரு, காசிம் நானோத்தவிட்ட, இமாம் குர்திட்ட, இமாம் ஜக்கரியல் அன்சாரி, இதுவரைக்கும் தொடராக நபி அவர்கள் வரங்காட்டி இஸ்னாதுடைய தொடர் இருக்குது. ஆனால் சவுதியில இதெல்லாம் யாரு ஊரெல்லாம் குழப்பினாங்களோ, இது கூடாது, இது ஷிருக்கு, இது பிதஅத் என்று பேசின உலமாக்களுடைய உஸ்தாத் இல்ல, உஸ்தாத் இல்ல, அவருக்கு ஒரு ஆசிரியர் இல்ல. இன்னைக்கு எப்படி காலம்னு சொன்னா மக்கள் எப்படி விளங்கிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பிள்ளைக்கு ஆபரேஷன், ஒரு பைபாட் சரி, ஏதாவது ஆபரேஷன் வந்தா நான் ஒரு வைத்தியத்தை தான் போவோம். யாரும் இறைச்சி கடையில வேலை செய்யற அந்த மாடு இருக்கிறவங்க ஆடு இருக்கிறவங்கள்ட்ட போறது இல்லை. ஏன்? அது அவர்களுடைய துறை. அது ஆடு மாடு இருக்கிறது அவர்களுடைய துறை. அவர்களுக்கு நரம்பு எது, கால் எது, முள்ளது, பிரஷ் முள்ளது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல செய்வாங்க. ஆனா நாங்க யாரும் அவங்கள்ட்ட போய் சொல்றல, என்னோட வயிற்றுல கட்டி இதை கொஞ்சம் எடுத்துட்டாங்கண்டு. இவர்களை நாங்கள் அறிவாளிகள் சொல்ல மாட்டோம். நாங்க போவோம் டாக்டர்கிட்ட, அவரு எத்தனையோ செக்அப் தந்து ஒரு மாச கணக்குக்கு பின்னால ஆபரேஷன் செய்வாரு. இதே மாதிரிதான் மார்க்கமும். அந்த டாக்டர்கிட்ட நாங்க எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரிதான் மார்க்கத்தையும், மார்க்கத்தை கற்றுக்கொண்ட உலமாக்கள்கிட்ட படிக்கணும். கூகுள்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல குர்ஆன் ஓத தெரியாதவங்க இன்னைக்கு பேஸ்புக்ல பேசிக்கிறேன். குர்ஆன் ஓத தெரியா இவங்க மார்க்கத்தை பேசுறது என்னது? ஊரை குழப்புறது, ஊருடைய சம்பிரதாயத்தை குழப்புறது, அந்த தலைமுறையை குழப்புறது. பைக்ல இருந்து இறங்கி போறது நபி வழி அல்ல, அப்படித்தான் பேசுறது. ஆனா நபி அவர்கள் மரியாதை செய்ய சொல்லிக்கிறாங்க, இது நபி வழி. எப்படித்தான் மரியாதை செஞ்சாலும் அது நபி அவர்களுடைய சுன்னா. மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன், நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மார்க்கத்துல நல்ல பண்பை நல்ல முறையை யார் காட்டுறாங்களோ அல்லாஹ் அவருக்கு நன்மையை கொடுக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லாம் மறைச்சாச்சு. ஆசிரியர்களை மதிக்கிறது, உலமாக்களை மதிக்கிறது, அவங்களுக்காக எழும்புறது, நிர்வாகிகளை மதிக்கிறது. இன்னைக்கு எல்லா முஸ்லிம் கிராமங்கள்லயும் எல்லாம் இருக்குது. ஆனா வரலாறு இல்ல, வரலாற பாதுகாத்தும் இல்ல, வரலாற படிச்சு கொடுத்தும் இல்ல, அதுக்குண்டான முயற்சியும் இல்ல. எங்களுடைய நாட்டில ஒரே ஒரு மியூசியம் தான் இருக்குது, முஸ்லிம்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மியூசியம் காத்தாங்குடியில இருக்குது. அதை தவிர எங்கேயுமே மியூசியம் இல்ல. எங்களுடைய நாட்டுல இருக்கக்கூடிய மக்பராக்கள்,
இதை யாரும் உடைக்க போறது இல்ல. இதை பிதஅத்துன்னு சொல்ல வேணாம், ஷிர்க்குன்னு சொல்ல வேணாம். இது 300-500 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய நாட்டுக்கு வந்த அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தீன பரப்ப, இஸ்லாத்தை பரப்ப வந்த அந்த மக்களுடைய மக்பராக்கள் அவர்களுடைய சொந்த பூமியில தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. எங்களால உடைக்கலாம். சொந்த மையவாடி அவனுடைய சொந்த காணில தான் இன்றைக்கு மஸ்ஜித். இதை பேத்து நாங்க உடைக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய நாட்டுக்கு, முஸ்லீம்களுக்கு நாங்க செய்யக்கூடிய துரோகம். வரலாறு அழிக்கிறோமே, வரலாறு நாங்க மறைக்கிறோமே. வரலாறுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த காபாவை கட்டல்ல, அந்த ஆட்டுடைய கொம்ப நபி அவர்கள் பத்த வைக்கல. நபி அவர்கள் இப்படி எல்லாம் பாதுகாத்த நேரத்துல நாங்க எங்க ஊருடைய வரலாறு எப்படி பாதுகாக்கணும்? முதலாவது பரம்பரையை படிச்சு கொடுக்கணும் எங்க குழந்தைகளுக்கு. என் ஆசிரியர் யாரு, என் டீச்சர் யாரு, எங்களுக்கு முன்னால இருந்த நிர்வாகிகள் யாரு, என் சாட்சை யாரு, என் பெரியப்பா யாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்துல ஒரு வாப்பா மூத்தானதுக்கு பின்னால அந்த மகன் செய்யக்கூடிய அமல்கள் ஆகவும் சிறந்தது வாப்பாவுடைய நண்பர்களை சேர்ந்து நடக்கிறது. நீங்க நாங்க படிச்சு கொடுத்திக்கிறோமா? ஏண்ட கூட்டாளி இவரு, மகன் என்னுடைய நண்பர் இவரிடத்தை நாங்க படிச்சு கொடுத்திக்கிறோமா? நபி அவர்களுடைய காலத்துல ஹதீஜார்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹதீஜார்களுடைய யாரெல்லாம் கூட்டாளிமாராக தோழிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு நபி அவங்க கனிமத் பொருட்களை, அந்த சதக்காவுடைய பொருட்களை அனுப்பி அவ்வளவு கண்ணியப்படுத்தினாங்க. இன்னைக்கு நாங்க என் குழந்தைகளுக்கு தெரியா ஆடைகள் எப்படி இருந்துச்சு, ஆடைகள் எப்படி இருந்துச்சு. இன்னைக்கு தான் ஆடை ஃபேஷனா கொண்டு வருது. இன்னைக்கு ஹிஜாப் உடைய வரலாறை பார்த்தா ஹுதா ஷாராவின்னு சொல்லக்கூடிய பெண் தான் முதலாவது மிஸ்ர்ல அந்த ஹிஜாப கலட்டி வீசினவ. அவளுடைய கணவன் யாருன்னு சொன்னா ஒரு யகூதி. தொன்மே முஸ்லீம்கள் 300 வருடங்களுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் தான் இன்று துருக்கியுடைய அந்த சாம்ராஜ்யத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தார்கள். பலஸ்தீனுடைய ஒவ்வொரு இயக்கத்துக்கும் அவர்கள் தான் காரணமாயிருந்தார்கள். ஏன்? வரலாறு தெரியா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தா நல்ல பரம்பரையை பாருங்கன்னாங்க. ஏன்? அந்த பரம்பரையில என்ன பிரச்சனை இருக்குதோ, உம்மா எப்படியோ அதே குணம் தான் குழந்தைக்கு வரும். நபி அவருடைய காலத்துல ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி ஒரு தவறான நடத்தையில ஈடுபட்டுட்டா போல, எனக்கு கிடைச்ச குழந்தை கருப்பு நிறம் ஆயிக்குது, நானும் வெள்ள, என்னுடைய மனைவியும் வெள்ள. யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட வீட்டுல ஒட்டகம் இருக்குதா? சொன்னாங்க, ஓ ஒட்டகம் இருக்குது. கேட்டாங்க, எல்லா ஒட்டகம் என்ன கலர்? சொன்னாங்க, சில கருப்பு நிறம், வெள்ளை நிறம், சாம்பல் நிறம்னு சொல்ல நேரத்துல கேட்டாங்க, அது எப்படி கலர் மாறி வாரது? அவரே சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், ஏதாவது ஒரு நரம்பு முன்னுக்குள்ள ஏதாவது ஒன்று நரம்புடைய இதா இருக்கும் யா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, அதே மாதிரி தான் முன்னுக்குள்ள நசபுல ஏதாவது உங்களோட அப்பா மாதிரி இதே தோற்றத்தில் இருந்தா குழந்தைகளும் அதே தோற்றத்தில் பிறப்பார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரைய நசப வரலாற கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ்வின் கண்ணியமான நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, எம்முடைய ஊருடைய வரலாறு உலமாக்கள், ஆசிரியர்கள், தனவந்தர்கள், ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பிரதியாக அச்சிட்டு எழுதி நாங்க பாதுகாப்போமாக இருந்தால் பின்னுக்கு வரக்கூடிய எங்களோட சமுதாயத்துக்கு சொல்லும், எங்களோட வாப்பா இப்படித்தான் வாழ்ந்தாங்க, எங்களோட உம்மா இப்படித்தான் வாழ்ந்தாங்க, எங்களோட ஊருடைய ஆடை இப்படி இருந்துச்சு, எங்களோட ஊருடைய நிர்வாகத்தை நாங்க இப்படி மதிச்சுக்கிறோம், ஆசிரியர்களை இப்படி மதிச்சுக்கிறோம், அதே மாதிரி எங்களோட ஊர் மக்களை நாங்க இப்படி மதிச்சுக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஒரு விடயத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, எங்களோட ஊருக்கு பக்கத்துல இருந்ததுதான் கல்லுமலைன்னு சொல்லக்கூடிய கல்வலை. முஸ்லீம்களுடைய கிராமம், முஸ்லீம்களுடைய காணி இன்னைக்கு அந்நிய மக்களோட கையில. இப்படி எடுத்து பாருங்க, சின்ன சொற்ப பணத்துக்காக வேண்டி அந்நிய மக்களுக்கு நாங்க அதை கொள்வனவு செஞ்சது, வித்தது. இன்றைக்கு குஃபூர் அங்க வளர்றதுக்கு காரணமா இருக்குது. ஏன்? இதே விடயம் தான் பலஸ்தீன் நடந்துச்சு. வட்டிக்காக வேண்டி ஆரம்ப காலத்துல பலஸ்தீனுடைய மக்கள் அந்த காணிய கடைகளை அந்த யகூதிகளுக்கு கொடுத்ததுதான் இன்றைக்கு அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குரியதாயிக்குது. எனவே அல்லாஹ்வின் கண்ணியமான நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள். அல்லாஹ் வரலாறு குர்ஆன்ல பேசுறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை கற்று தந்தாங்க. நாங்களும் எங்களுடைய வரலாறுகளை சரியா படிச்சா, சுன்னத்தை சரியா படிப்போம், 2வது வரலாறை சரியா படிப்போம். 3 வகையான வரலாறுகள் சொல்லப்பட்டுச்சு. முதலாவது எங்களுடைய காலத்துல இருந்து நபி அவர்கள் வரங்காட்டியும் உள்ள ஒரு வரலாறு. 2வது அதுக்கு முன்னால ஏனைய நபிமார்களுடைய வரலாறு. கடைசி ஃபித்னாவுடைய காலம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு வரங்காட்டியும் ஊர்கள்ல படிச்சு கொடுக்கறதுக்கு நிர்வாகிகள், உலமாக்கள் ஏற்பாடு செய்யுங்க. அப்பதான் எங்களுடைய ஊரை ஒரு ஒழுங்கான முறையில ஒரே நிர்வாகத்துக்கு கீழால நாங்கள் வழிநடத்தலும். அப்படி வரலாற்றை கற்றுக் கொடுக்காமைக்கு நாங்க எங்களோட ஊரை கைவிட்டோம்னு சொன்னா
கேள்விக்குறியாக மாறும். ஊரு ரெண்டாகவும் ஒரு ஜும்மா 2 ஜும்மாவாகும். கொள்கை வேறுபட்ட அந்த யகூதிகளால சொல்லப்பட்ட சிந்தனைகள்ல பீடிக்கப்பட்டவர்களாகவும் எங்களுடைய ஊர் மாறுவதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யா அல்லாஹ் எங்களுடைய ஊர்களை பாதுகாத்தருள்வா. யா அல்லாஹ் முஸ்லிம் கிராமங்களை பாதுகாத்தருள்வா. யா அல்லாஹ் அல்லாஹ் வரலாற்றை பேணி பாதுகாக்கக்கூடிய அந்த ஈமான்தாரிகளாக எங்களை ஆக்கியருவா. யா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய ஊரை கபூல் செஞ்சுக்கியா அல்லாஹ், எங்களுடைய ஊரில் கபூல் செஞ்சுக்கியா அல்லாஹ். ஊருக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்திரியா அல்லாஹ், கருத்து வேற்றுமை இஃப்திலாஃபான விடயங்களை விற்றும் பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய அன்பை உன்னுடைய ரஹ்மத்தை இந்த ஊருக்கு சுரிந்தருள்வாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரை யா அல்லாஹ் கடைசி கியாமத்துடைய நாள் வரங்காட்டியும் ஒற்றுமையாக ஒரே நிர்வாகத்துக்கு கீழால உலமாக்களை மதிச்சு, ஆசிரியர்களை மதிச்சு, முன்னோர்களை மதிச்சு வாழக்கூடிய அந்த சமுதாயத்தை எங்கள் ஊர்ல உருவாக்கி தந்துடுறாயா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு